ஆனால் இந்த நேரத்தில் அதை அவங்க சொல்லி அதை முடித்து கொண்டுட்டு வரலாம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கேரளாவிலேருந்து போகக்கூடிய மீனவர்கள் பிடிக்கலை, குஜராத்திலேருந்து வர்ற மீனவர்கள் பிடிபடலை, ஆனால் தமிழகத்திலேருந்து போகிற மீனவர்கள் மாத்திரம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு விதமான வெஞ்சன்ஸை காட்டுது. அதாவது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு லேசினஸ் தான் இப்போ தற்போது. உங்க கையில இருக்கிற விஷயம் என்னதான் இருக்கு? எங்க கையில இந்த மீனவர்கள் விஷயத்தை விட்டுருங்க. சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா இருக்கா? பல விஷயங்களுக்கு வந்து நீங்க நேரடியா அமித்ஷா கிட்ட போய் சொல்றீங்களே, இதெல்லாம் கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி என்ன உங்களுக்கு உங்களால நேரடியா அணுகவே முடியாத ஒரு சூழல் என்ன ஏற்பட்டு போச்சு? இல்ல நேரடியா தான் நாங்க தான் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கோம். நீங்க லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, அங்க இருந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அதை காவல்துறை கண்காணிப்பு பண்ணி அதை சில காவல்துறை இப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எனக்கு புரியல. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தமிழகத்தோடைய முதல்வர் யார் இருக்காங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் காவல்துறை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமா, அவங்க அந்த இலாக்கா அவங்க கீழே தான் இருக்குது, அவங்க நேரடியாவே அவங்களுடைய பார்வையில தான் இருக்கு. அப்படின்றப்போ அவங்களுடைய மெத்தனம் யார் மேல அந்த குற்றச்சாட்டு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அந்த கேஸுமே வந்து அந்த சாருன்னு சொல்லப்பட்ட அந்த ஆள் யாருன்றதே நமக்கு தெரியல. அந்த கேஸை நம்ம அப்படியே விட்டாச்சு. பட் நிறைய பேர் மக்களும் அதை ஃபாலோ பண்ற கேஸ் அப்படியே உள்ளல. இல்ல அரசு தான் இதுக்கு நம்ம பார்க்கணும். இப்ப அரசு வந்து பிரிகாஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து எல்லாமே அரசு தான் பார்க்கணும் சொல்றீங்களே தவிர, ஆனா நீங்க எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்ததா எந்த ஒரு இடத்துலயும் தெரியலையே. இப்ப நீங்க காவல்துறையை கூப்பிட்டு இந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு கூட இல்லையே. அப்ப அவங்க வந்து மது சாப்பிட போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை கரையை அன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காவது நீங்க டாஸ்மாக மூடுவீங்கன்னு பாக்குறாரு, அது முடிய மாட்டேங்குது உங்களால. இப்ப சரியான நடவடிக்கை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஏற்பட்டதான் இன்னொரு இதுல. இப்ப நீங்க அடுத்த 2026 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கா திமுக? குக்கு செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு திமுகவை சேர்ந்த திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தாவேகாவுடைய ஜெனரல் பாடி மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பா இது முழுக்க திமுகவை தாக்கியே செய்யப்பட்டிருக்கிறதா நான் கருதுறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை உண்மைதான், அதை மறுப்பதற்கு இல்லை. அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து திமுகவை தாக்கி மட்டுமல்ல, அதே மாதிரி ஒன்றிய அரசையும் தாக்கி தான் எழுதியிருக்காங்க. ஒன்றிய அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரியில்லைங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீட் ஆகட்டும், மற்ற இதை எல்லாமே வந்து ஒன்றிய அரசு வந்து மாநிலத்தினுடைய பட்டியல் கொடுக்கணும், கல்வி இதெல்லாம் வந்து மாநில பட்டியல் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, மீனவர்களுடைய இது வந்து வாழ்வாதாரத்தையும் பாதிக்காத அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மீனவர்கள்னு சொல்லும் போது மீனவர்களை பத்தி நீங்க வந்து இவ்வளவு நாளா நீங்க தலையிடவே இல்லையா? நீங்க ரொம்ப காலமா வந்து ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோல பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவையும் இது இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. மீனவர்களுக்கான உரிமைகள் வந்து வழங்கப்படணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும் இப்படின்ற இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நாங்க வந்து திமுகலையும் பல தடவை வந்து அதோடைய மேனிஃபெஸ்டோல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். புதுசா இப்போ தாவேகா வந்து அதே விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாங்க. இன்னுமே அதை செயல்படுத்தல, இன்னுமே அதை வந்து ஒரு வழிமுறைப்படுத்தல அப்படின்றத நீங்க திமுக உடைய உறுப்பினரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கலாம், அதுக்காக போராட்டம் பண்ணலாமே தவிர மற்றபடி நாங்கள் எதுவும் செய்ய இயலாது. ஏன்னா அது இன்னொரு நாட்டினுடைய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருது. அவங்களுடைய கடற்பகுதியில் நம்ம மீனவர்கள் தப்பி தவறி போகிறாங்க. போகாமல் அந்த பார்டரில் இருந்தால் கூட அவங்க பார்டரில் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள சுட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போய் முந்தா நாள் கூட ஒரு 15 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 150க்கு அதிகமான போட்டுகள் அங்கே இருக்குது. 300-400 பேர் மேலே வர வழக்குகள்லாம் தொடரப்பட்டு இருக்குது. ஃபைன் பண்ணுறது கூட லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக ஃபைன் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த அரசை வந்து யார் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றிய அரசு தான் பார்க்கணும். ஒன்றிய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இந்த இதை வந்து அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட பேசி முடித்து
அந்த நாட்டினுடைய பிரதமரும் நம் நாட்டினுடைய பிரதமரும் 2 பேரும் பேசி அதை செட்டில் பண்ண வேண்டிய சமாச்சாரம். ஆனால் நம்ம அந்த நாட்டுக்காக எவ்வளவோ உதவிகளை நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் அதை அவங்க சொல்லி அதை முடித்து கொண்டுட்டு வரலாம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கேரளாவிலேருந்து போகக்கூடிய மீனவர்கள் பிடிக்கலை, குஜராத்திலேருந்து வர்ற மீனவர்கள் பிடிபடலை, ஆனால் தமிழகத்திலேருந்து போகிற மீனவர்கள் மாத்திரம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு விதமான வெஞ்சன்ஸை காட்டுது. இந்த வெஞ்சன்ஸை எது காட்டுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அங்கே ஈழத்தமிழர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்ட போதோ அல்லது அவங்க போராட்டம் பண்ணும்போதோ நம்ம தமிழர்கள் நம்ம வந்து அங்கே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை பழிதீர்க்கும் முகமாக வந்து இவங்க செய்கிறாங்க. அந்த நேரங்களில் மீனவர்கள் வந்து நம்ம உதவி பண்ணதாக அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு அதையும் அவங்க வந்து நம்மளை பழிதீர்க்கும் எண்ணமாக தான் பண்ணுறாங்க. இதை ஒன்றிய அரசு உடனடியாக தலையிடணும். பல முறை நீங்க வந்து இப்போ தொடர்ச்சியா வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து நீங்க அதை கேட்டுட்டு இருக்கிறதா சொல்றீங்க. இப்ப கூட நீங்க வந்து கேட்கறதுக்கு வழி இல்லாம திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியோடைய உதவியை நாடி இருக்கிறத நாங்க பார்க்க முடியுது. பல விஷயங்களுக்கு வந்து நீங்க நேரடியா அமித்ஷா கிட்ட போய் சொல்றீங்களே, இதெல்லாம் கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி என்ன உங்களுக்கு உங்களால நேரடியா அணுகவே முடியாத ஒரு சூழல் என்ன ஏற்பட்டு போச்சு? இல்ல நேரடியா தான் நாங்க தான் லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கோம். நீங்க லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, அங்க இருந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கல. லெட்டர் எழுதுறோம், அடுத்து நேரடியா உங்கள்கிட்ட சொல்றதை காட்டிலும் பார்லிமெண்ட்ல நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசுறாங்க. இப்ப நடந்த தொடர்லையும் பேசிட்டாங்க. நாடாளுமன்ற இதில் பேசும்போது அங்கே அதுக்கான இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சர் வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அதாவது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு லேசினஸ் தான் இப்ப தற்போது. உங்க கையில இருக்கிற விஷயம் என்னதான் இருக்கு? எங்க கையில இந்த மீனவர்கள் விஷயத்தை விட்டுருங்க. சட்டம் ஒழுங்கு எல்லாம் நல்லா இருக்கா தமிழ்நாட்டுல? சட்டம் ஒழுங்கு வந்து இது எல்லா நாட்டிலையும் எல்லா நேரங்கள்லயும் நடக்கக்கூடியதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து தமிழகத்துல ஏறக்குறைய ஒரு 8-9 கோடி ஜனங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கத்தான் செய்யும். அதை காவல்துறை கண்காணிப்பு பண்ணி அதை சில காவல்துறை இப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எனக்கு புரியல. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தமிழகத்தோடைய முதல்வர் யார் இருக்காங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் காவல்துறை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமா, அவங்க அந்த இலாக்கா அவங்க கீழே தான் இருக்குது, அவங்க நேரடியாவே அவங்களுடைய பார்வையில தான் இருக்கு. அப்படின்றப்போ அவங்களுடைய மெத்தனம் யார் மேல அந்த குற்றச்சாட்டு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த ஆளுகின்ற அரசுக்கு தான் இந்த குற்றச்சாட்டு வருது. அதை இல்லைன்னு நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ஓரளவுக்கு, அதாவது இதுவரை வந்து இந்த மாதிரி காவல்துறையினுடைய கஸ்டடியில் எல்லா குற்றவாளிகளையுமே பிடிச்சி அவங்க மீது எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு அவங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை வழங்குது. இதுவரை எந்த வழக்கில் எங்கள் ஆட்சிக்கு பின்னாடி 4 ஆண்டு காலத்தில் எந்த வழக்குலையும் எந்த ஒரு தவறு நடக்கும்போது அதை வந்து குற்றவாளிகளை நாங்கள் ஒப்படைக்காமலே இல்லை. போன வாரம் நடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்பு நடந்த 7 இடங்களில் ஸ்நாக்ஸு செயின் பறிப்பு நடந்தது. அந்த செயின் பறிப்பில் கூட விமானத்தில் ஏறி உக்காந்த 2 பையில பிடிச்சாச்சு. ஒருத்தன் இதில் ஏறி உக்காந்தான் ரயிலில், அவனையும் பிடிச்சி இது பண்ணும்போது அவன் தப்பியோட நினைக்கும் போது அவனை ஷூட் பண்ணோம், என்கவுண்டர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி சில தவறுகள் நடந்துருது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கருடைய வீட்டில் கூட வந்து ஒரு அன்னைக்கு கூட நீங்க வந்து காவல்துறை உடனே அந்த இடத்துக்கு போய் சேரலையே. 4 மணி நேரத்துக்கு மேல அப்படி தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஏற்படும்? இல்ல, காவல்துறை வந்து அவங்க வந்து அங்க போய் ஏதாவது அடிச்சு கிடிச்சு ஏதாவது சண்டை கிட்ட நடந்திருந்தா போயிருப்பாங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, இத்தனை பேர் ஒரு மாப்ஸா வந்து ஒட்டுமொத்தமா ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றப்போ இவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள இருந்து அவங்கள வெளியில அனுப்புறது, இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யறதுக்காவது உடனடியா அங்க போலீஸ் வந்திருக்க வேண்டாமா? இல்ல, போலீஸ் போனாங்கல்ல. போலீஸ் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க யாரெல்லாம் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கலாம் பிடிச்சி அந்த வழக்கையும் உடனடியா வந்து சிபிசிஐடிக்கு மாத்தி சிபிசிஐடி ஒரு 5 பேர் மேல பிடிச்சி வழக்கு போட்டு. இப்போ அவர் இருக்கிற வீட்டுடைய அட்ரஸ் வந்து வேற யாருக்குமே தெரியாது, அது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாரு. அவர் தெரியாம சொல்றாரு கண்ணு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் கையில மொபைல் இருக்கு. அந்த மொபைலுக்கு வந்து யாருமே ஒரு ஆப் அந்த மொபைலுடைய நம்பரை வச்சு நீங்களோ நானோ கூட அவரு எந்த இடத்துல இருந்து பேசுறாங்க. இந்த செயலை யார் செஞ்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரு செஞ்சிருக்காங்கன்னா அவருக்கு எத்தனையோ எனிமீஸ் இருக்காங்க. அவர் ஒருத்தர் 2 பேர் அரசாங்கத்தை மாத்திரம் அவர் தூத்தல.
பல்வேறு ஆட்களையும் அவர் வசைபாடி மொழிகிறாரு அவருடைய சேனல் மூலமா. அதனால அவர்கள் அங்க வந்தவங்க எல்லாம் உண்மையிலேயே கார்பரேஷனுடைய தொழிலாளர்களா இல்லையா? ஒப்பந்த தொழிலாளர்களா கூட இருக்கலாம். ஒப்பந்த தொழிலாளர்கள் தான், அதை மறுப்பதற்கு இல்ல. சரி, அதுக்கு வந்து உடனடியா வந்து மேயர் அளவுலயோ இல்ல கார்பரேஷன் லெவல்லயோ யாருமே அதுக்கு வந்து எதுவும் பேசவே இல்லையே, அதை பத்தி எதுவும் பேசவே இல்லையே. ஒப்பந்தக்காரர் லெவல்ல தான் அவங்கள வந்து 5 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல ஒப்படைச்சாச்சு. இல்ல முந்தா நாளே கோர்ட்ல ஒப்படைச்சாச்சு 5 பேர்த்தையும். இந்த மாதிரி தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடக்குது. இப்பவும் பாத்தீங்கன்னா சிவகங்கையில ஒரு மருத்துவக் கல்லூரி பெண் மேல ஒரு பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு வளாகத்துக்குள்ளே நடந்திருக்கிறதாவும் பேசப்படுது. ஏற்கனவே இப்பதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம். அந்த கேஸுமே வந்து அந்த சாருன்னு சொல்லப்பட்ட அந்த ஆள் யாருன்றதே நமக்கு தெரியல. அந்த கேஸை நம்ம அப்படியே விட்டாச்சு. இப்ப நிறைய பேர் மக்களும் அதை ஃபாலோ பண்ற அப்படியே உள்ளல. இப்ப ஏற்கனவே நீதிமன்றம் வந்து சொன்னதனுடைய அடிப்படையில 3 IPS ஆபீசர்ஸும் அந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவனை பிடிச்சி தட்டி தூக்கி விசாரிக்கும் போது அவன் 7 இடத்துல இந்த மாதிரி இரவு நேரங்களில் போய் கொள்ளையடிச்சிருக்கான். பூட்டின வீடுகளில் கதை உடைச்சு கொள்ளையடிச்சிருக்கான். அந்த கேஸையும் வேற பதிவு பண்ணி இப்போ அவன் பேரில் ஏகப்பட்ட இது பண்ணி இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதும் இல்லாமல் இப்போ சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியாச்சு. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த செயல்ல வந்து இது வரைக்கும் இறங்கலையா திமுக? அதுக்கான வேலையில இறங்கலையா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப தொடர்ந்து வருது. ஏன்னா இது இப்பதான் ஒரு கல்லூரியில நடந்திருக்கு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையுடைய சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி சிவகங்கையில, அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரியில இது நடக்குது. அப்படின்றப்போ இது எப்படி, யார் இதை வந்து பார்க்கணும்? இது எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? இல்ல அரசு தான் இதுக்கு நம்ம பார்க்கணும். இப்ப அரசு வந்து ப்ரிகாஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து எல்லாமே அரசு தான் பார்க்கணும் சொல்றீங்களே தவிர, ஆனா நீங்க எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்ததா எந்த ஒரு இடத்துலயும் தெரியலையே. இப்ப நீங்க காவல்துறையை கூப்பிட்டு இந்தந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு கூட இல்லையே. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். காலேஜுக்குள்ள நடக்கிற விஷயம் அந்த காலேஜினுடைய பிரின்சிபாலு அல்லது மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட்டு செக்ரட்டரிஸ் அவங்கள கூப்பிட்டு அவங்க தான் நீ வந்து காலேஜை வந்து நல்ல முறையில் நடத்தணும், இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவங்களுக்கு தான் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமே தவிர காவல்துறை. நான் என்ன கேட்குறேன், சிசிடிவி கேமரா போதிய இடங்கள்ல இடைவெளிகள்ல இல்லாத கண்டிஷன்ல இருந்ததுன்னா குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து அந்த நேரத்துக்குள்ள அதை வந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா அதுக்கு மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்காம இருந்தா அப்படி சில விஷயங்களை வந்து உடனடியா நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரெடி பண்ணியிருக்கணும். இப்போ ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அஃபிலியேட் காலேஜஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் அதை பார்த்துருக்கோம். ஆனால் அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. செயல்படுத்த முடியாத அளவுக்கு சில விஷயங்களை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே யார் உள்ள நுழையிறாங்க யார் வெளியில போறாங்கன்றது தெரியாத அளவுக்கு ஒரு நார்த் இந்தியன் மக்களை வந்து அங்க பணிக்கமைத்திருக்காங்க. அவங்களும் வந்து இப்பதான் ஜஸ்ட் அப்பாயிண்டட்னு சொல்றாங்க. இதுல எங்களுக்கு அந்த செக்யூரிட்டியா நிக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. உள்ள வர்றவங்க யாரு என்னன்னு கூட கேட்கறதும் இல்லை, விசாரிக்கிறதும் கிடையாது. அவங்கள நேரடியா இப்படி போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, இங்கே வண்டி நிப்பாட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போ, இப்படியெல்லாம் அலக்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நீங்க சரியான ஒரு முறைப்படுத்துதல் இல்லாத ஒரு காரணத்தை நான் பார்க்க முடியுது. இல்ல இப்ப ஒரு நிமிஷம், பல்கலைக்கழகத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல வேந்தர் கிடையாது. கடந்த ஓராண்டு காலத்துக்கு மேல ஆகிப்போச்சு வேந்தர் இல்லாமலே கல்லூரி அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த பல்கலைக்கழகம். அதுக்கு வந்து வெறும் நம்ம வேந்தர், அதாவது வைஸ் சான்சலர் இல்லை, வேந்தர் வந்து கவர்னர் தான் வேந்தர். கவர்னர் நாங்கள் ஏற்கனவே அதுக்கு சான்சலர் போடணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம். அதான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்க தானே அவர் வேணாம் வர வேண்டாம்னு சொன்னீங்க. நீங்க கவர்னர் வேண்டாம் வெளில போன்னு சொன்னீங்க. கவர்னர் வேண்டாம் வெளியில போன்னு சொன்னோம். ஆனா கவர்னர் தானே இன்னும் அது சட்ட நடைமுறைக்கு வரலையே. அதாவது சான்சலரே வேண்டாம், சீஃப் மினிஸ்டர் சான்சலராக இருக்கலாம். இப்போ குஜராத்ல எல்லாம் அப்படி தான் இருக்கு. குஜராத் சிஎம் தான் சான்சலரு. அங்கே வந்து வைஸ் சான்சலர் நியமிக்கிற பொறுப்பெல்லாம் சான்சலரு அந்த கவர்மெண்ட்டே பண்ணிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து கவர்னருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த சமாச்சாரம் எல்லாமே வந்து கவர்னர் தான் பார்க்கணும். கவர்னர் ஹிந்தி பேசுகிறாருங்கிறதுக்காக ஹிந்திக்காரனை கொண்டு வந்து அங்கே எல்லாத்தையும் வேலைக்கு போட்டிருக்காரு.
அது மட்டும் இல்லை, நிறைய டீச்சர்ஸும் ஹிந்திக்காரங்கள நார்த் இந்தியன்ஸை கொண்டு வந்து வேலைக்கு உள்ள போட்டிருக்காரு. புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல கூட வந்து அவர் கேட்டிருக்கிறது வந்து இதே விஷயத்தை தான், இந்த சிவகங்கை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் இருக்கு, நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு தாவகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களும் இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. உடனடியா ஒரு போர்க்கால அடிப்படையில நீங்க வந்து இதை செயல்படுத்தணும்னு சொல்றாரு. அது ஏன் உங்க திமுகவுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா இது வந்து உடனடியா செயல்படுத்த வேண்டிய விஷயம். தொடர்ந்து நீங்க இத்தனை வருஷமா, இத்தனை ஆண்டுகளா, இதுக்கு முன்னாடியில இருந்தும் பல பேர் வந்து ஆட்சி செஞ்சும் கூட இன்னுமே வந்து அந்த காவல்துறையோ அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கோ, இல்ல காவல்துறையை வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வைக்கணும்ன்றதோ, இல்ல சட்டம் ஒழுங்குன்றது காவல் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, அதையும் தாண்டி பல விஷயங்கள்ல அது இன்வால்வ் ஆகுது. அதுகள்ல என்ன மாதிரியான இன்வால்வ்மெண்ட்டை நீங்க காட்டுறீங்கன்றது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறை மட்டும் பாதுகாத்தா பத்தாது, பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தா தான் சட்டம் ஒழுங்கா பராமரிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு தான் நீங்க எந்த அளவுக்கு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க, மக்களை சந்திச்சு என்ன பேசியிருக்கீங்க, ஒரு பகுதியாவோ இல்ல ஒரு கல்லூரியாவோ என்ன விஷயங்களை நீங்க முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கு, ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பேரண்ட்டு, அதாவது டீச்சர்ஸும் அந்த பேரண்ட்ஸும் சேர்ந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜ் வழி அந்த மாதிரி பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கோம். அது நடைமுறையில் இதை நீங்கள் வந்து இப்படி செயல்பாட்டில் இல்லாத இடங்கள் எத்தனையோ இருக்கு. அது வந்து டாக்குமெண்ட் பர்பஸ்க்காக இது நடந்ததாகவும் கையொப்பம் வாங்கப்பட்டதாகவும் ரெக்கார்டுகளை தயார் செய்யக்கூடிய கல்லூரிகளும் இருக்கு. இதை நீங்க மீறி சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் கொடுத்து இந்தந்த டேட்டுக்குள்ள இதை முடிக்கலைன்னா இவங்களுக்கான அடுத்த அட்மிஷன்ஸை வந்து குறைக்கிறதாவோ இல்லை வந்து அவங்களுக்கான வேற ஏதாவது ஒரு தண்டனைக்குரிய விஷயங்களை எதையாவது ஒரு ஃபைன் மாதிரியோ ஏதோ ஒன்று கொடுத்தாதானே அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ இந்த வைஸ் சான்சலர் இல்லாத காரணத்தினால இப்போ சரியான நடவடிக்கை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டாதான் இன்னொரு இதில். இப்போ நீங்க அடுத்த 2026 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற ஐடியால இருக்கா திமுக? நாங்க தான் திரும்ப மீண்டும் ஆட்சி அமைப்போங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல, நீங்க இவ்வளவு மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? மோசமான நிலைமை எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வடநாட்டில் இருந்து வடக்கத்தியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து கடந்த 2-3 ஆண்டுகள் இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் இவ்வளோ பேர் வந்துட்டான். இந்த 1.5 கோடி மக்களும் வந்து இங்கே நிறைய வந்து பூந்ததுனால இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கு காவல்துறை முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா காவல்துறையில் போங்க, இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு 50 பேர் 100 பேர் குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வருவான். அவங்க என்ன சொல்ல வரீங்க? குற்றவாளிகள் எல்லாமே வந்து வடக்கணுகளாக தான் இருக்காங்கன்றீங்களா? வடக்கணுகளும் இருக்கானு இதுல இன்வால்வ்டு. வடக்கணு ஒரு திருப்பூர்ல கூட ஒரு அதாவது ஒரு கணவன் முன்னாடியே ஒரு பொண்ணை ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிட்டான். அவங்க குழந்தையும் இருக்கு இல்லையே, வடக்கத்தியம் தான். ஸோ இது மாதிரி நிறைய நடக்குது. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு பொண்ணையும் கெடுத்துட்டான் அந்த ஓஎம்ஆர் ரோட்டில். இது வடக்கத்தியானவங்களும் இங்கே வந்து இது ரோட்ல சேஃப்டி இல்லை. ஒரு முக்கியமான கல்லூரி, அதுவும் அரசு கல்லூரிகள்ல சேஃப்டி இல்லை. தனியார் கல்லூரிகள் மேல ஒரு அதிகாரம் செலுத்த முடியல. இல்ல, இப்போ கல்லூரிகளை விட்டுருங்க, பல விஷயங்கள்லயே வந்து இப்ப வேலையே பயிர மேய்ஞ்ச கதையா தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆசிரியர்களே தப்பு பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு இப்போ காங்கிரீட்டாக ஒரு உத்தரவு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, அவங்களுடைய படிப்பையே கேன்சல் பண்ணிடுவோம். வேலையை கேன்சல் பண்ணுறதோடு மட்டுமல்ல, அவன் படித்த சர்டிஃபிகேட்ஸே கேன்சல் பண்ணிடுவான். அவன் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு நடவடிக்கையை நாங்கள் ஏற்கனவே சட்டம் ஏற்கனவே வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து ஜாயின் பண்ண ஃபேக்கல்ட்டி அவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் பிடிச்சாச்சு, பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க இது வந்து என்ன கண்டெக்ஸ்ட்ல இவங்க உள்ள வந்தாங்க, அந்த லெவல்ல எப்படி விட்டீங்க? அது எங்க அரசுல தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல இயலாதுல்ல. ஏன்னா இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. அதனால யார் ஆட்சியில் போட்டாங்க என்னங்கிறத நம்ம அதை போய் உட்காந்து எப்போ வந்தான் ஏது வந்தான்னு பார்த்தா தானே தெரியும். அதனால இது நடந்தது யார் ஆட்சியாக இருந்தாலும் தவறு இப்போ கண்டுபிடிச்சு அவனுங்களை பணியை விட்டு நீக்குவோம். அவனுங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டால் தான் இது போன்ற தவறுகள் வேறு யாரும் இனிமேல் புதுசாக வர்றவங்களும் செய்யாமல் இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும்.
இப்ப இலவசங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜிய மறுபடியும் கண்டினியூ பண்ற ஐடியால இருக்கா திமுக? அதாவது இன்னும் இலவசங்களை அதிகப்படுத்தி எப்படியாவது ஓட்டுகளை சேகரிக்கலான்ற ஏதாவது ஒரு எண்ணத்துல இருக்கா? இல்ல இப்ப நாங்க வந்து மகளிர் உரிமை தொகை தான் கொடுத்துருக்குமே தவிர இலவசங்கிறதால ஃபேனோ மிக்சியோ மற்றபடி ஆடு மாடோ கோழி இதோ ஓட்டு வரணுமே. இல்ல அவங்களுக்கு நாங்க வந்து இப்ப என்ன பண்றோம், பேங்க் மூலியமா மகளிர் சுய உறுதி குழுக்களுக்கு பணங்கள் லோன் கொடுக்குறோம், அவங்க தொழில் செய்யறதுக்கு அதை ஊக்குவிக்கிறோம். அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கவங்க நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு அவங்களுக்கு பேங்க் மூலியமா ஒரு மானியமா ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், ஒரு 1.5 லட்ச ரூபா வரையும் கொடுக்கலாம். அதே மாதிரி கறவை மாடு வாங்குறவங்களுக்கு மாநில அரசு இந்த மாதிரி பல திட்டங்களை வச்சிருக்கு. ஆமா, நீங்க என்ன புது திட்டங்களை கொண்டாந்து புகுத்துறீங்க? புது திட்டங்கள் தான் இது பூரா இப்ப இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டத்தை தான் நான் இப்ப ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஏன் மாநில அரசு செயல்பாடுகளை ஏன் உங்களுடைய அரசு செய்ய மாட்டேங்குது? இல்ல அது ஒரு சில திட்டங்கள் வந்து இந்த அதிகாரிகளுடைய ஸ்லாக்னஸ்ங்கிறதுனால நிக்குது. அதையும் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த சீஃப் செக்ரட்டரி ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுலயும் தொடர்ந்து திமுகவினருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா பேசப்படுது. இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 1,00,000 பேரும் கட்சிக்காரனாவே இருப்பான். அதில் ஒரு 10 பேர் இருப்பான், இல்லை ஒரு 1000 பேர் இருப்பான், இல்லை ஒரு 5000 பேர் கூட வச்சுக்கலாம். மீதம் இருக்கவங்க பூரா பொதுமக்கள் தானே. கட்சிக்காரனும் அவன் பொதுமக்களாக தானே பார்க்கணும். நீங்கள் எதுக்கு அவனை கட்சிக்காரனை பார்க்குறீங்க? ஒரு உதவி பண்ணுறோன்னா ஒரு கிராமத்தில் எல்லாத்துக்குமே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்தில் ஒரு 100 பேர்த்துக்கு கொடுக்குறோம். 100 பேர்த்தில் அவன் திமுகவை சேர்ந்தவன் ஒரு 50 பேர் இருப்பான், 10 பேர் காங்கிரஸில் இருப்பான், 10 பேர் அண்ணா திமுகவில் இருப்பான், 10 பேர் கம்யூனிஸ்டில் இருப்பான். இந்த மாதிரி தானே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது திமுகவுக்கு தான் கொடுத்துட்டாங்க. திமுகவில் அதிகமாக இருக்கான், அதிகமாக வாங்கியிருக்கான். கம்யூனிஸ்டில் 10 பேர் தான் இருக்கான், 10 பேர்த்துக்கு கொடுத்துருக்கான். அப்படி தானே எடுத்துக்கணும். அதனால இது இலவசங்கள் கொடுக்கறதோ அல்லது அவங்களுக்கு சென்று அடையிறதோ எல்லாத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் தான் பொதுமக்களுக்கு தான் கொடுக்குறோம். அவங்கள நீங்கள் கட்சிக்காரனை பார்க்காம பொதுமக்களாக பார்க்கணும். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகையும் திமுகவுடைய கட்சிக்காரவங்களுக்கு தான், கட்சிக்காரவங்கலாம் பார்த்து கொடுக்கல. அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறதுலேயே நல்லா படித்து பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் அவங்க ரேஷன் கார்டை வச்சு தான் அவங்க ஃபில்அப் பண்ணணும். அவங்களுடைய வருவாய் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வாங்குறோமே தவிர அதில் திமுகவுடைய மெம்பருடைய இதெல்லாம் நாங்கள் அதில் வாங்கலை. அவனுடைய ஆதார் கார்டு, மெம்பர்ஷிப் ஆதார் கார்டு வாங்குகிறோம். அவனுடைய அந்த கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையினுடைய ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கல. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் அப்போ சாராய கடை ஏலம் கேட்குறானோ கட்சிக்காரனுக்கு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை அதில் சேர்த்து அப்ளிகேஷனோட கொடுக்க சொன்னார். ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாம் இந்த அரசு பண்ணலை. இந்த அரசு நடுநிலையோடு தான். வேற ஏதாவது குறியீடு வச்சு அனுப்புறீங்களா என்ன? அப்படியெல்லாம் செய்ய இயலாதியா. அந்தந்த இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மந்திரி இருக்கான், இல்லை லோக்கல் எம்எல்ஏ இருக்கான், எப்பா அதில் 10 பேர் நம்ம கட்சிக்காரன் இருக்கான்ப்பா, அவங்கள ஒரு 10 பேருக்கு கொடு, இல்லை ஒரு 5 பேர்த்துக்காக கொடுங்கன்னு சொல்லும்போது அது கொடுக்கத்தானே செய்வாங்க. அது ஆளுகின்ற அரசுக்கு. இப்போ தாவேகாவுடைய இந்த 17 தீர்மானங்கள்ல முக்கியமான இன்னொரு தீர்மானமா நான் பார்க்கறது பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இது அரசியலுக்காக பண்ணுறாங்க. பரந்தூர் விமான நிலையங்கிறது தமிழ்நாடு அரசு கேட்கல. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு கேட்டுச்சு. ஒன்றிய அரசு 3 இடங்களை குறிப்பிட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலேயே பண்ணது. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் 3 இடத்துல குறித்து கொடுத்ததுல இதில் பூந்தமல்லியில் கொடுத்தாங்க. பூந்தமல்லியை கொடுத்த போது உடனே ராமதாஸ் என்ன பண்ணார், உடனே பூந்தமல்லி இருக்கக்கூடாது, விவசாய நிலம் பாதிக்கிறது, பெரிய போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் அதை அப்படியே கடப்பில் போச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி வந்தபோது மறுபடியும் அவங்க ஒன்றிய அரசு கேட்டாங்க. ஒன்றிய அரசு கேட்கும்போது எடப்பாடி என்ன பண்ணார், இந்த 3 இடங்களை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அங்கே அனுப்பிச்சாரு. அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அனுப்பிச்சதில் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு எது வயபிள் பிளேஸு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டோடனே இது பரந்தூர் தான் வயபிளாக இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்போ பரந்தூரையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தமிழ்நாடு அரசும் அந்த இடத்த எடுத்து கொடுக்கணும். ஏன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் அக்யர் பண்ண முடியும். அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அக்யர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஏறக்குறைய 80% இடம் அக்யர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 20% இடம் தான் இருக்குது. அந்த 20% இடமும் அக்யர் பண்ணிடலாம். இப்போ கவர்மெண்ட் நினச்சிருந்தா நேரம் அதை முடிச்சிருக்கோம். அவங்க என்னத்துக்கு நமக்கு தேவையில்லாமல் நம்ம ஆட்சியில் என்னத்துக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு அவங்களும் அதில் கொஞ்சம் நல்லதுன்னா
நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கணும். நல்ல திட்டம். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து அது ரொம்ப சின்ன இடம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் 4000 ஏக்கரா இருந்தா தான் இன்னைக்கு விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000த்திலிருந்து 1500 விமானங்கள் வந்து போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு இதாகி போச்சு. இங்க அப்படிப்பட்ட இடத்துல எல்லா நாட்டுல இருந்தும் விமானம் இன்னைக்கு சென்னைக்கு வருது. இன்னைக்கு சென்னை பத்தாதுங்கிறதுனால இப்போ கோயம்புத்தூருக்கு போகுது. சில விமானங்கள்லாம் கோயம்புத்தூர்ல தான் இறங்குது. இப்போ அரபு கண்ட்ரிஸ்லேருந்து வர்ற விமானங்கள்லாம் திருச்சி தான் போகுது, இங்கே இறங்குறது இல்லை. இங்கே சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, இந்த அமெரிக்கா இருக்கிறது கூட மும்பையில் இருந்து தான் இறங்கி அங்கேருந்து மாறி வர்றாங்க. இது மாதிரி பல்வேறு சிக்கல் இருக்குது. டைரெக்டாக விமானங்கள் வந்து இங்கே தரை இறங்கணும்னா இட வசதி இல்லை. இடங்கள்ல இருந்தால் தானே பண்ண முடியும். அதுக்காகத்தான் பரந்தூர் விமான நிலையம் வெளிநாட்டு முனையமா அதை வச்சுக்கலாம், உள்நாட்டு முனையமா இந்த மீனம்பாக்கத்தை வச்சுக்கலாங்கிறது கவர்மெண்ட். திரு சீமான் அவர்கள் வந்து கேட்ட இன்னொரு கேள்வி எனக்கு ஞாபகம் வருது. அவர் வந்து இப்போ ஒரு ஒரு இதாக ரிக்வெஸ்டாக வச்சிருக்கிறாரு தமிழக அரசுக்கு, நீங்கள் டாஸ்மாகை வந்து ரம்ஜானை முன்னிட்டு நீங்கள் அதை மூடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரம்ஜானுக்கு அந்த நாளில் வந்து மூடணும்னு கேட்டிருக்காரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ரம்ஜானுக்கு வந்து அவங்க இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க யாருமே முஸ்லீம்கள் வந்து நோன்பு வைக்கிறவங்க யாருமே மது சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து மது சாப்பிட போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை கடையை அன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காவது நீங்கள் டாஸ்மாகை மூடுவீங்கன்னு பார்க்குறாரு, அது முடிய மாட்டேங்குது உங்களால். டாஸ்மாகை மூடணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குன்னு இந்தந்த நாட்களில் வந்து மூடலான் இருக்கு. அந்தந்த நாட்களில் டாஸ்மாக் இல்லை, நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் படிப்படியாக ஆமா குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. 500 கடை மூடி இருக்கமே. என்ன 500 கடை மூடி எங்க மூடினீங்க? ஓடாத கடையில போட்டீங்களா? இல்ல ஓடிக்கிட்டு இருந்த கடை தான். அவன் 500 கடையை மூடியாச்சு. சரி, அதுக்கப்புறம் இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணி இப்போ ஒரு 150 கடை எடுத்திருக்கோம். அது அநேகமா அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசமா அந்த 150 கடையும் எடுத்துருவோம். இப்ப இது என்ன சிக்கல்னா, அந்த இது வந்து அந்த அம்மா அரசு உடைமை ஆக்கிட்டு போயிட்டாங்க, ஜெயலலிதா அம்மா. இதை தனியார் வசமாகவே இருந்திருந்தா நம்ம ஒரே நாளையில் ஒரு ஜீவோ போட்டு இதை மூடிட்டு போயிருந்திருக்கலாம். இவங்க அரசு உடைமை ஆக்குனதுனால சிக்கலை உண்டு பண்ணி விட்டு போயிட்டாங்க. இதுல என்ன சிக்கல் இருக்கு? அரசு ஊழியர்கள் ஆயிட்டானுங்கல்ல. டாஸ்மாக்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அரசு தொழிலாளி ஆயிட்டாங்க. அரசு ஊழியர்கள் ஆனதுனால அவங்கள வந்து அடிச்சுன்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேருக்கு எங்க போய் வேலை கொடுப்பீங்க? அந்த அந்த வேலை தான் இப்போ கஷ்டம் எங்களுக்கு. இப்போ ரெண்டாவது இந்த 60,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுறது? அப்படியே அவங்களுக்கு போட்டாலும் அந்த 60,000 பேருக்கு அவன் கொடி பிடிப்பான், அவன் போராட்டம் பண்ணுவான். இப்போ உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கன்வாடிகள்லாம் அரசு சார்ந்து நடக்குதா இல்லையா? அங்கன்வாடி சம்பளம் என்ன கொடுக்குறோம்? 3,000 ரூபாய், 4,000 ரூபாய், 5,000 ரூபாய். அது கேள்வி இல்லை. அது அரசு சார்ந்து நடந்தாலும் அங்கன்வாடிக்கு சம்பளம் என்ன கொடுக்குறோம்? இவனை கொண்டு போய் அங்கன்வாடியில் போட இயலாது. அவங்களை அங்கன்வாடியில் போட சொல்லலை. அங்கன்வாடி தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களா அவங்களை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான பென்ஷன், அவங்களுக்கான இது எல்லாமே ஊதியத்தை உயர்த்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திரு சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. இல்லை, அது வந்து அங்கன்வாடி ஊழியர்களை வந்து டெம்பரரியாக தான் வச்சிருக்கு. அவங்கள யாரும் அரசு ஊழியர்களாக பெர்மனெண்ட் பண்ணலை. பெர்மனெண்ட் ஆகுங்கிற நம்பிக்கையில் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே நீங்க டாஸ்மாக் ஊழியர்களையும் வச்சிருந்திருக்கலாமே. அது நாங்க செய்யலையே. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா எல்லாம் பண்ணிட்டு போயிடுச்சு. அவங்க வந்து பேசிக் பெயின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி டீயை, இப்போ கவர்மெண்ட் டீயை ஏற்றும் போது அவங்களுக்கு டீயை ஏறிடும். அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. அதனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இப்போ இல்லைன்னு சொன்னால் தனியார் இதில் இருந்திருந்தால் ஒரே வருஷத்தில் ஏலம் விட்டதோட. சரி, நீங்கள் இப்போ பனை இறக்குறதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது தமிழ்நாட்டில்? இல்லை, அதாவது இப்போ வந்து பனை ஏறி கல் சமாச்சாரம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை இப்போ ஏற்கனவே இந்த மது குடிக்கிறவனையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க இது கல் குடித்தா போதை இருக்காதுன்னு சொல்கிறாரு. கல் குடித்தா போதை இல்லைன்னு சொல்ல இயலாது. ஏன்னா கல்லுண்டு வாழ்ந்த காலம்தான். அந்த காலத்துல எல்லாம் கல் குடிச்சவன் தான் இதாக இருந்துச்சு, போதை தான். கல்லுலேயும் போதை இருக்குது. ஆகையினால கல் வந்து உடம்புக்கு கெடுதி இல்லைன்னு வேணால் சொல்லலாமே தவிர அதிகமான கெடுதி இருக்காது. பட் அதுவும் கெடுதி தான். எப்பயுமே அதுலேயும் ஆல்கஹால் வருது, வந்தால் தானே மூளையை அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். ஆனால் இது மாதிரி இருக்காது. இது ஏன்னா இந்த சாராயம் இந்த இந்த சாராயத்தில் இருக்க இந்த விஷத்தன்மை அதில் குறையும்.
அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதை வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், அத ஒரு ஆல்டர்னேட்டாவது கொண்டு வர வேண்டியதானே? உங்களுக்கு தெரியுது அது நல்லா ஆல்டர்னேட்டிவா கொண்டுட்டு வந்தா அந்த கல்லு வந்து அதுக்கு திரும்ப அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்பான், கல்லு மரத்துல ஏறுறவன் என்ன அரசு உடைமை ஆக்கும்பா, அப்புறம் அந்த கல்லை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்றவன் அரசு உடைமை ஆக்கணும். என்ன சிக்கல் மேல சிக்கல். ஒரு அரசுக்கு வந்து மொத்தத்திலேயே இந்த அம்மா பண்ணது மிகப்பெரிய பிளண்டரு. அரசு உடைமை ஆக்குனது தப்பு. அரசு உடைமை ஆக்காம இருந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்லை. ஒரே பட்ஜெட்ல மூடிட்டு போயிட்டு தொலைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் எங்களை சொல்றீங்க, ஆனா உண்மை நிலைமை எனக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன். அதான் விஷயம். அவங்க என்னன்னா இவங்களுக்கு அடுத்த வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. ரெண்டாவது ஒரு 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 மாசம் இதை மூடணும்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் அவனுக்கு ஒரு மாச சம்பளம் 60,000 பேர் கவர்மெண்ட் சம்பளம் எவ்வளவு போகுது பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு 40,000 கோடி வருது, 50,000 கோடி வருதுன்னு சொல்றாங்களே தவிர அது எவ்வளவு சம்பளம் போடுறோங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்குன்னு தாளமுத்து நடராஜன் பில்டிங்ல ஒரு பெரிய 5 மாடியில ஒரு பெரிய ஆபீஸே இயங்குது. அங்க ஒரு 100-200 பேர் வேலை பார்க்குறான். இவ்வளவு பேர் பண்ணணும். குடோன் இருக்குது, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கு. இந்த இதுக்கு அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை கண்ணு. நம்ம இங்க மூடணும்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல பாண்டிச்சேரியில இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆந்திரால இருக்கு, நம்மளை சுத்தி எல்லா மாநிலங்கள்லயும் இந்த டாஸ்மாக் இருக்கு, இது இருக்கு, மதுக்கடைகள் இருக்கு. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல்டர்னேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய ஆரம்பத்திலேயே யோசிக்காம ஏன் ஒரு மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்து கொடுத்தீங்க? நாங்க கொடுக்கலையே, அந்த மாதிரில கொடுத்தாங்க. உங்க மேனிஃபெஸ்டோல கொடுத்தீங்க. மேனிஃபெஸ்டோல கொடுத்தது படிப்படியா நாங்க வந்து குறைப்போம்னு சொன்னோம். என்ன அடிப்படையில் 500 கடையை மூடி இருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேர் மூடி. அப்பயும் இதே பிரச்சனைகள் நடக்குது இல்ல? அப்ப அது என்னன்னா ஒரே நேரத்துல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு 100 கடையை மூட்டினோம்னா அந்த 100 கடையில வேலை பார்க்கறவங்க ஒரு 500 பேர் வேலை பார்த்தாங்கன்னா அந்த 500 பேரை எடுத்து கொண்டுட்டு போய் ஏதாவது ஆபீஸுகள்லாம் அங்க ஏதாவது ஒரு கிளர்க்கில் போஸ்ட்ல, ஏன்னா எல்லாமே அங்க இருக்கவங்க எல்லாம் கிராஜுவேட்டா தான் இருக்கான். மேக்சிமம் 80% ஆஃப் பீப்புள் கிராஜுவேட்ஸ் தான். கிராஜுவேட் கீழே இருக்கவங்க கிளாஸ் 4 போட்டுடலாம், மற்றவங்க எல்லாம் இதாக போட்டு விட்டுறலாம், கிளாஸ் 1 போட்டுடலாம். வேற வழி இல்லை. ஏன்னா அரசாங்கம் வந்து நடத்துறதுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த 100 நாள் திட்டத்துல இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு பணத்தை கூட 7 ரூபா சில்லற கூட்டியிருக்கான். கூட்டி என்ன பிரயோஜனம்? பணத்தை கொடுக்கணும் இல்லை. கிட்டத்தட்ட நான் இப்போ உங்களுக்கு 4,00,000 ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உரிய பணம் வரல. ஏற்கனவே கல்விக்கு கொடுக்க வேண்டிய கோர்ட்லேயே, ஹைகோர்ட்லேயும், சுப்ரீம் கோர்ட்லேயே நேற்று இடின்னு அடிச்சிருக்கான். நீ எப்படி அந்த பணத்தை நீ கொடுக்காம இருக்கலாம்? அதுக்காக அவன் டீச்சர்ஸ் எல்லாம் சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பானா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கு. பல்வேறு காலகட்டங்களில் ஒன்றிய அரசு வந்து அவன் எப்படியாவது இந்த மாநிலத்தில் டேக்கன் ஓவர் பண்ணணும், அவன் ஆட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எல்லா வழிகள்லையும் தொந்தரவு கொடுக்குறான். அந்த தொந்தரவு வந்து நம்ம தாங்க முடியல. ஜெயலலிதா இருக்கும்போது அவன் தொந்தரவு, அந்த அம்மா டோன்ட் கேர்ன்ட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா சொன்னால் பயப்பட்டானுங்க. ஆனால் இப்போ இருக்க அரசு, இப்போ இருக்க மோடி வந்து அவனுக்கு அந்த பயங்கள்லாம் கிடையாது. பயம் விட்டு போச்சு. ஏன்னா 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, மக்கள் நமக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நம்ம மக்கள்கிட்ட எதை சொன்னாலும் மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா அவர் சொன்ன எத்தனை பேர் 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னார். 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருந்தா இந்த 11 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 22,000 கோடிக்கு 22,000 கோடிக்கு வேலை கொடுத்துருக்கணும். இதுவரை யாருக்கும் வேலை கொடுக்கல. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து மன்மோகன் சிங் ஆட்சி நிறைவு பெறவில்லையும் வெறும் 50 லட்சம் கோடி தான் அவர் கடன் வச்சுருந்தார். இன்னைக்கு மோடியுடையது போன மாதம் வரலையும் 182.71 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. அந்த அரசை நடத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ உங்களுக்கு வந்த மாதிரி திமுக எங்களுக்கு வந்த மாதிரி இல்லையே. 16 லட்சம் கோடி வஜா பண்ணியிருக்காங்க. 16 லட்சம் கோடி வரா கடன் வஜா பண்றாங்க. 16 லட்சம் கோடி. இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவன் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து அந்த எல்லாமே குஜராத்தி தான் அதிகமாக இருக்கான். அந்த குஜராத்தி பீப்புள் தான் தப்பு பண்ணுறான். அதை அவங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாநிலத்தில் அவர் பிரதமராக இருக்கார், உள்துறை அமைச்சராக இருக்கார். அதனால் அவங்க அதை வந்து ஏற்புடையதாக இல்லை அவங்களுக்கு. அதனால் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தமிழ்நாடு அரசுக்கு எந்த வழியில் நம்ம வரி கொடுக்கறதுலேயே இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. முதல் மாநிலம் மகாராஷ்டிரா,
ரெண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எல்லாரும் இன்னைக்கு தொழில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி தான். எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டின்னு ஒரு இதில் பார்த்தா ஒன்றுக்கு மாத்திரம் ஜிஎஸ்டி இல்லை, எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. ஒரு ஹோட்டல்காரன் போய் காய்கறி கடையில் காய்கறி வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான், காய்கறி கடையை வாங்கிட்டு வந்து இவன் சமைச்சு சாப்பாடு கொடுத்தா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான். இப்படி ஜிஎஸ்டி போட்டால் எங்கே போகிறது சொல்லுங்கள்? அதே மாதிரி பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப சீப்பாக தான் வரும். அவன் வந்து பாதிக்கு பாதி இதுன்னு சொல்லி அவன் வரியை போட்டு வச்சிட்றான். இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துலேயுமே ஒன்றிய அரசு வந்து நம்மளை பாதிக்க இன்கம் டேக்ஸுங்கிற போர்வையில் கொள்ளையடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அமலாக்கத்துறைன்னு ஒன்று வச்சுட்டு அது மூலிமா நிறைய கொள்ளையடிக்கிறான். அது செஸ் வரின்னு ஒன்று போடுறான். ஒன்று வேண்டாம், ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறோன்னா அந்த காருக்கு மாத்திரம் வரி மட்டுமே 60% வரி. நம்ப முடியுதா? ஒரு 5 லட்ச ரூபா காருக்கு 60% வரி கட்டுறோம். அப்போ எவ்வளோ என்ன 60% எவ்வளோ ஆச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா காரனே வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 60% கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 லட்ச ரூபா வரி போட்டால் 2 லட்ச ரூபா தான் காருடைய ப்ரைஸு. சரி, அதை அப்படி போகுது, இவ்வளோ வரி கொடுத்து அந்த காரை வாங்கிடுறோம். அந்த காரை வாங்கினோடனே இன்சூரன்ஸுங்கிற பேரில் அது ஒரு 1.5 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கு இன்சூரன்ஸு. சரி, அந்த இன்சூரன்ஸு கட்டினது பின்னாடி ரோட் டேக்ஸ்னு ஒன்று போடுறான். சரி, அந்த ரோட் டேக்ஸை கட்டினதுக்கு அப்புறமாவது அவங்க ஒரு நிமிஷம், அந்த ரோட் டேக்ஸை கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறான்? அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான். எதுக்கு? எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போடுறான். அதே மாதிரி கார் வாங்கினதுக்கும் ஜிஎஸ்டி போடுறான். அதுக்கப்புறம் அந்த இதுக்கு பண்ணுறதுக்கும் ஜிஎஸ்டி போட்டுறான், அந்த இன்சூரன்ஸுக்கு. அதே மாதிரி அந்த ரோட் டேக்ஸ் கட்டுறதுக்கும் போடுறான். இதெல்லாம் போட்டது போக காரில் நம்ம பெட்ரோலுக்கு அநியாயமாக வரி போட்டு நம்மளை பண்ணுறான். இதெல்லாம் பண்ணி நம்ம ரோட்டில் போனோம்னா டோல்கேட்டுன்னு வாங்குறான். டோல்கேட் ஏற்கனவே ரோட் டேக்ஸ் கட்டி இருக்கு, அதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ வந்து டோல்கேட் வாங்குற? இந்த கேள்வியெல்லாம் திரு சீமான் அவர்கள் கேட்டாங்க. திமுக வந்து இதை கேள்வியா மட்டுமே கேட்டுட்டு இருக்கு. ஒரு அரசா இருக்கிற ஒரு இடத்துல அடுத்த கட்டமா திகழ்ந்து ஏதாவது ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு வழிகளை ஏதாவது ஏற்படுத்தலாம். இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள இருந்து இன்னும் எவ்வளவோ தொழில்களை வந்து இங்க ஏற்படுத்தலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இருந்தும் திமுக வந்து அப்படி செயல்பட்டா கூட அதுல திமுகவினருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதா பல பேரும் நினைக்கிறது. இதை வந்து நீங்க இந்த கழகத்தெல்லாம் எடுத்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு நீங்க மறுபடியும் 2026 எலெக்ஷனை நல்லபடியா சந்திக்க நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.